உங்க பிசினஸ உங்க ஊர்ல இருந்து உலகத்துக்கே கொண்டு போறது சும்மா இல்ல, அது ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி. ஆனா கரெக்டான கைடன்ஸ் இல்லனா அந்த பயணம் பாதியிலேயே நின்னுட வாய்ப்பு இருக்கு. வாங்க, அந்த பயணத்தை எப்படி வெற்றிகரமா முடிக்கிறதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். உங்க பிசினஸ இன்டர்நேஷனல் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு ஒரு கனவு இருக்கா? உங்க பொருளை புது புது நாட்டுல புது புது கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். உங்க பொருள் உங்க நாட்டுல சூப்பர் ஹிட்டா இருக்கலாம், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அது மட்டுமே உலக சந்தையில ஜெயிக்கிறதுக்கு போதும்னு நினைச்சிடாதீங்க. வெற்றிக்கான ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் டீப்பானது. இந்த நம்பரை கேட்டா கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். உலக சந்தைக்கு போற 10ல 9 பிசினஸ் தோல்வியடைஞ்சிடுதான். ஆனா பயப்பட வேண்டாம். அந்த 9 பேர் செஞ்ச தப்ப நாம செய்யாம இருந்தாலே போதும். நம்ம பிசினஸ் எப்படி அந்த ஒரு வெற்றியாளரா மாறப்போகுதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த உலக பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய ஹோம்வொர்க் என்ன? ஒரு பெரிய ட்ரிப்க்கு எப்படி பிளான் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஒரு புது மார்க்கெட்குள்ள அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை லோக்கலைசேஷன். இது வெறும் டிரான்ஸ்லேஷன் மட்டும் கிடையாது. ஒரு புது ஊருக்கு போனா நாம எப்படி அந்த ஊர் பாஷை பழக்க வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திப்போமோ அதே மாதிரி உங்க பிசினஸையும் அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி முழுசா மாத்துறதுக்கு பேரு தான் லோக்கலைசேஷன். முதல் ஸ்டெப் நம்ம இலக்கு என்னங்கிறதுல தெளிவா இருக்கிறது தான். நீங்க எதுக்காக ஒரு புது மார்க்கெட்குள்ள போறீங்க? உங்க நோக்கம் என்ன? எந்த நாட்டை டார்கெட் பண்றீங்க? உங்க எந்த ப்ராடக்ட அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்த போறீங்க? இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்ககிட்ட தெளிவான பதில் இருக்கணும். அடுத்தது மொழி ரொம்ப முக்கியம். இந்த டேபிள பாருங்களேன். உங்க வெப்சைட், ஆப்ல இருந்து ப்ராடக்ட் பேக்கேஜிங், கஸ்டமர் சப்போர்ட் வரைக்கும் எல்லாமே அந்தந்த நாட்டு மொழியில இருக்கணும். சில சமயம் வெறும் வார்த்தைகளை மொழிபெயர்த்தா பத்தாது, டிரான்ஸ்கிரியேஷன் பண்ணணும். அதாவது ஒரு ஐடியாவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம அந்த ஊர் கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி புதுசா உருவாக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல சொல்ற ஒரு ஜோக்க அப்படியே இங்கிலீஷ்ல சொன்னா சிரிப்பு வருமா? அது மாதிரி தான். இப்போ வர்றதுதான் இந்த முழு ப்ராசஸ்லயே ரொம்ப முக்கியமான கட்டம், கல்ச்சர். அதாவது கலாச்சாரம். ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுக்கே உரிய சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், அப்புறம் மதிக்கணும். அப்போதான் அவங்க நம்ம பிராண்ட மதிப்பாங்க, இல்லையா? அடுத்து நீங்க பயன்படுத்துற போட்டோஸ், வீடியோஸ், கலர்ஸ் எல்லாமே முக்கியம். சில நிறங்கள், சின்னங்கள் ஒரு நாட்டுல நல்ல விஷயமா பார்க்கப்படலாம். ஆனா இன்னொரு நாட்டுல அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அர்த்தம் இருக்கலாம். அதனால உங்க விளம்பரங்கள்ல வர்ற ஒரு சின்ன போட்டோ கூட உங்க வெற்றியை தீர்மானிக்கலாம். அந்தந்த நாட்டுல இருக்கிற உள்ளூர் திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள் நேரத்துல உங்க மார்க்கெட்டிங்க பிளான் பண்ணுங்க. இது 2 விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்னு, நீங்க அவங்கள ஒருத்தர் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. 2வது, நீங்க அவங்க கலாச்சாரத்துக்கு மரியாதை கொடுக்கறீங்கன்னு அவங்களுக்கு புரியும். ஓகே, இப்ப தயாரிப்பு வேலை எல்லாம் முடிஞ்சது. பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதாவது டெக்னிக்கல் விஷயங்கள். ஒரு புது நாட்டுல பிசினஸ் பண்ணும்போது வர சட்டத்திட்டங்கள், லாஜிஸ்டிக்ஸ் சிக்கல்களையெல்லாம் எப்படி ஈஸியா சமாளிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுக்கான தனி ரூல்ஸ் புக் இருக்கும். இந்த டேபிள்ல இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன்ல இருந்து வரி கட்டுறது வரைக்கும் எல்லாத்தையும் நாம சரியா ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த விஷயத்துல நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன மிஸ்டேக் கூட பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். கஸ்டமர்ஸ் உங்க பொருளை வாங்கிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு பிடிச்ச ஈஸியான பேமெண்ட் ஆப்ஷன்களை கொடுக்கணும். அப்புறம் பொருளை கரெக்டான நேரத்துல பத்திரமா டெலிவரி பண்ணணும். இதுக்கு ஒரு நல்ல லோக்கல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது தான் உங்க வெற்றியை உறுதி பண்ணும். உங்க புது கஸ்டமர்ஸை பத்தி ஒரு டிடெக்டிவ் மாதிரி நீங்க ரிசர்ச் பண்ணணும். அவங்க எப்படி ஷாப்பிங் பண்றாங்க, எந்த சோஷியல் மீடியால அதிகமா ஆக்டிவா இருக்காங்க, விலை விஷயத்துல உங்க மனநிலை எப்படி இருக்கு, இந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டா உங்க மார்க்கெட்டிங் பிளான் பக்காவா இருக்கும். இப்ப நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. உங்க ப்ராடக்ட புது மார்க்கெட்ல லான்ச் பண்றது, அதோட வெற்றியை எப்படி அளக்குறது, அதுலேருந்து கத்துக்கிட்டு எப்படி இன்னும் முன்னேறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க, இந்த முழு ப்ராசஸையும் 3 சிம்பிள் ஸ்டேஜா பிரிச்சுக்கலாம். முதல்ல மொழி மற்றும் கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்துறது. 2வது சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரி பண்றது. 3வது மார்க்கெட்ல டெஸ்ட் பண்ணி ஃபீட்பேக் வாங்குறது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது எந்த தப்பும் நடக்காது, வேலையும் சுலபமா முடியும். வெற்றியை எப்படி அளக்கிறது? வெறும் சேல்ஸ் நம்பர் மட்டும் பார்த்தா பத்தாது. இந்த சார்ட்டை பாருங்க. மக்கள் உங்க பிராண்டோட எவ்ளோ கனெக்ட் ஆகுறாங்க, அவங்க எவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க, சட்டத்திட்டங்கள் எல்லாம் நாம கரெக்டா ஃபாலோ பண்றோமா, இது எல்லாத்தையும் நாம ட்ராக் பண்ணணும். இதுதான் உண்மையான வெற்றி. கடைசியா இந்த முழு பயணத்துக்கும் உங்களுக்கு வழிகாட்ட போற ஒரு காம்பஸ் மாதிரி
அது ஒரே ஒரு கேள்விதான். நீங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஒரு கேள்விதான் உங்களுக்கு வழிகாட்டும். இந்த ஒரு கேள்விய மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. மொழி, கலாச்சாரம், சட்டம்னு எல்லா வகையிலும் அந்த நாட்டுக்கு நான் தயாரா? இதுக்கு உங்க பதில் மனசாட்சிப்படி ஆமானா, உங்க உலக வெற்றி பயணத்துக்கு நீங்க ரெடி. வாழ்த்துக்கள்.